அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவ காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் ரூப மாற்றத்தை தியானிக்கிறோம். இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியவற்றை கொண்டு உயர்ந்த மலையில் சென்றார். அங்கே அவர் ரூப மாற்றத்தை அடைந்தார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. தவக்காலம் என்பது மாற்றத்தின் காலம். இயேசுவின் ரூப மாற்றம் நம்முடைய உள்ளம் மாற்ற வேண்டும் என்பதை நினைவு கூறுகிறது. இவர் என் அன்பான குமாரன், இவரில் நான் மகிழ்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் கேட்டது. நம் ஜெபம், நோன்பு, தானம் ஆகியவற்றின் மூலம் தேவனுக்கு நெருக்கமாக வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, இந்த தவ காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் ரூப மாற்றத்தை தியானிக்க எங்களுக்கு அருள் தந்ததற்கு நன்றி. உயர்ந்த மலையில் அவர் மகிமையை வெளிப்படுத்தியது போல் எங்கள் உள்ளங்களிலும் உமது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இவர் என் அன்பான குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற உமது வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று துணை செய்யும். ஜெபம், நோன்பு, தானம் ஆகியவற்றின் மூலம் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் கிருபையை அருளும். எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ப நடக்க செய்ய இந்த தவக்காலம் எங்களுக்கு உண்மையான மனம் திருந்தமாக காலமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமீன்.